ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் நெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக பண்ண கேண்டில் லைட் டின்னர் டெக்கரேஷன்ஸ் அண்ட் டிஷ் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஒரு குட்டி ப்ரோமோவாக வந்து இப்போ பாருங்கள், நான் என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணேன், என்ன ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது டெக்கரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டெக்கரேஷன்ஸ்க்கு வந்துட்டு நான் எல்லாமே வந்து மீஷோலேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஐ லவ் யூ பேனர் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால வந்துட்டு நான் இது மீஷோவில் பார்த்தேன். இந்த ஐ லவ் யூ பேனரோடு சேர்த்து ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி பேனரும் அண்ட் சில பலூன்ஸும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரு காம்போவாக வந்தது. அண்ட் அடிஷ்னலாக நான் வந்து சீரியல் லைட் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பிக்சரோடு சேர்த்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதோட ஒவ்வொரு ப்ராடக்ட் கோடும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு குட்டி கிஃப்ட் மாதிரி நான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். இதுவும் வந்து மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கேண்டில் லைட் ஹோல்டர், டீ லைட்டு கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணுற ஒரு ஹோல்டர். இதுவுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எங்களோடது பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து நான் ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடிஷ்னலாக வந்து பெட் இல்லாததுனால பில்லோஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதே வந்து ஒரு பெட் செட்டப் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த நெக் கர்டைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, நல்லா இருந்தது. இது கூடவே சேர்த்து ஒரு சீரியல் லைட் வந்துடும். பட் அந்த லைட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அடிஷ்னலாக வந்துட்டு சீரியல் லைட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த நெட்டுமே வந்து நான் சின்னதாக இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சேன். பட் லக்கிலி அது வந்து கரெக்டான லென்த்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேனப்பி செட்டப் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடிஷ்னலாக வந்து சில டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ கேண்டில் லைட் டின்னருக்காக நான் வந்து மலாய் கோஃப்தா கிரேவி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ குயிக்காக இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஜீரா, ஏலக்காய், பட்டை அண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஆனியன்ஸ், 2 டொமேட்டோஸ் அண்ட் ஃபியூ ஜிஞ்சர் கார்லிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, பட்டர் அது கூடவே கொஞ்சம் ஆயிலும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போ கூடவே ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட ஜிஞ்சர் அண்டு கார்லிக்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மலாய் கோஃப்தானாலே அஃப்கோர்ஸ் வந்து கேஷ்யூ நட் நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 to 15 கேஷ்யூ நட் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், கொரியாண்டர் அண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்னோடது வந்து சின்ன ஸ்பூன், ஸோ அதனால் வந்து நான் 3 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே வந்து பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கோஃப்தா ரெடி பண்ணுறதுக்காக பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ண பன்னீரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, அண்ட் ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ் அண்ட் கொரியாண்டர் வந்து ரொம்பவே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அது அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து பைண்ட் பண்ணிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரியாண்டர் வந்து ஃபைனாக சாப் பண்ணல அப்படின்னா இந்த கோஃப்தா பால்ஸ்க்கு வெளில வந்துடுது. அது பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ நான் இது பண்ண ஒரு மிஸ்டேக். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து ஒரு மீடியம் சைஸ் பால் வந்து நம்ம ஒரு
கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கோஃப்தாக்காக வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட கோஃப்தா பால் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போகிற டைமில் இந்த கிரேவியை வந்து கோஃப்தா பால்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து கூடவே க்ரீமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். நான் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த மாதிரி அரமார்க் வந்து ரோஸ் பெட்டல்ஸில் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மெயின் டோர்லேருந்தே அரமார்க் மாதிரி போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த சீரியல் லைட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. டின்னருக்கு நான் மலாய் கோஃப்தா மட்டும்தான் பண்ணேன். டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு டைம் இல்லை. ஸோ பிரியாணி அண்ட் பேபிகார்ன் மஞ்சூரியன் இது ரெண்டும் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் வரும்போது வந்து என் ஹஸ்பண்ட் காலா ஜாமுன் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் ட்ரிங்க்குக்காக வந்து மேங்கோ ஜூஸ் அண்ட் மலாய் கோஃப்தாக்காக குல்ச்சா அண்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட். எங்களோட ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து டிடினஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DD.